பிஜேபியின் அரசியல் வலைக்குள் சிக்கிக் கொண்டாரா விஜய்? ஒரு பக்கம் சென்சார் போர்டுங்கிற பேரில் அரசியல் காரணங்களால் ஜனநாயகன் படத்துக்கு தடை. இன்னொரு பக்கம் தன்னுடைய முந்தைய படத்தில் வருமானத்தை குறிப்பிட்ட அளவு மறைத்ததாக கூறி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக தொடர்ந்த வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு வந்திருக்கு. இப்போ கரூர் வழக்கு சிபிஐ அலுவலகத்துக்கு 19ஆம் தேதி 2வது முறையாக ஆஜராகி விளக்கம் கொடுக்கணும்னு சம்மன் வந்திருக்கு. 4வதாக இப்போ இருக்கிற அரசியல் சூழலில் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகத்தில் 2 மாத காலம்தான் அவகாசம் இருக்குது. கூட்டணி எதுவுமே இன்னும் முடிவாகலை. தனித்து நிற்க போகிறோமா, இல்லை கூட்டணி பகிர்வில் தேர்தலை சந்திக்க போகிறோமா, வேட்பாளர் தேர்வு, வேட்பாளர் நேர்காணல், இப்படி எதுவுமே இன்னும் சாத்தியப்படாமல் இருக்குது தாவேகாவுக்கு. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழலில் 4 திசையிலையும் இப்போ இருக்கிற அரசியல் சூழல் திரு விஜய் அவர்களை லாக் பண்ணிருச்சா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் ஏற்படுது. இதிலிருந்து அவர் மீண்டு வந்துடுவாரா, இல்லை பிஜேபியும் ஏடிஎம்கே கூட்டணிக்கு அசைந்து கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமும் பார்க்கப்படுது. இப்போ இருக்கிற அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறது அவருடைய எதிர்கால அரசியலுக்கு ஒரு மிக பெரும் உந்துதலாகவும் சக்தியாகவும் இருக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அதை விட முக்கியமாக கரூர் வழக்கில் அவருக்கு தண்டனை கண்டிப்பாக வாங்கி கொடுக்கவே முடியாது. ஆனால் அவர் கூட்டணிக்கு வர மறுத்தால், அதற்கு அசைவு கொடுக்காவிட்டால், தமிழக சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில் அவரை ஈடுபட விடாமல் மீண்டும் மீண்டும் சம்மன் அனுப்பி டெல்லியில் அவரை ஆஜராக சொல்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அவர் நேரில் பரப்புரை பண்ணலைன்னா அவருடைய மாநில நிர்வாகிகள் பரப்புரை பண்ணால் அது அந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம் அதிகரிப்பதற்கும் அவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் யூஸ் ஆகுமா அப்படின்னு தெரியல. இன்னும் விஜய் அவர்கள் மாவட்ட தலைநகரங்களில் தான் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு. இன்னும் ரூரல் ஏரியாவுக்கு போகவே இல்லை. விஜய் அவர்களுக்கு என்னதான் அவருடைய மாஸ் பாப்புலேஷன் ஃபேன் பேஸ் ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் அந்த மாஸ் பாப்புலேஷன் தான் அவருக்கு ஒரு நெகட்டிவாகவும் இருக்குது. ஒரு சின்ன உதாரணம், இப்போ அவர் மேற்கொண்டுட்டு இருக்க பரப்புரை திட்டத்தில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவர் போகிறதுக்கே பல மணி நேரங்கள் ஆகுது. இனி எலெக்ஷன் நெருங்க ஒரே நாளில் 4-5 இடங்களில் பரப்புரை மேற்கொள்ள வேண்டிய நிலைமையெல்லாம் வரும். அப்பேற்பட்ட சுச்சுவேஷன்லையும் அவருடைய ஃபேன்ஸ் அவருக்கு இடைஞ்சலாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து அவருக்கு போக்குவரத்து இடையூறுகளை கொடுத்தார்கள் அப்படின்னா இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலில் கணிசமான வாக்கு சதவீதத்தை அவர்கள் பெறுவதற்கு அது ஒரு பெரும் பின்னடைவாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இப்பேற்பட்ட அரசியல் சூழ்நிலையை அவர் எளிதாக சமாளித்து வந்துடுவாரா, இல்லை இதில் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கிடுவாரா அப்படின்னு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அரசியல் தொடர்பான அப்டேட்டுகளுக்கு ஜென்மேன் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.